முன்னாள் போலீஸ் டிஜிபி சங்கர் நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் கடற்கரையில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை சுட்டுக் கொன்ற மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து போலீசார் துப்பு துலக்கி வருகின்றனர். திரு சங்கரை சுட்டுக் கொன்றவர்களை மிக விரைவில் பிடிப்போம் என்று தனிப்படை போலீஸ் அதிகாரி திரு பாண்டியன் கூறியிருக்கிறார். இந்தியா ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாமா வந்துட்டேன். என்னடா மாமா, நான் காலேஜ் கிளம்புறேன். மாத்திரை போட்டுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி, டைம் ஆச்சு, நீ காலேஜ் கிளம்பு. மாமா, டிஃபன் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். காஃபி ஃப்ளாஸ்க்ல இருக்கு. சரி. ஒரு முக்கியமான விஷயம், நான் போனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா சக்கரை போட்டு கூடாது. ஓகே? அஞ்சலி, ஜாக்கிரதம்மா. என்னையே அப்படி பாக்குற? உன்னை விட அழகா இருக்கேன்னா? நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துல. என்னடி கமெண்ட் எல்லாம் அடிக்கிற? ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற. என்ன விஷயம்? மழை வந்துட்டா போதும், மத்ததெல்லாம் மறந்துடுவா. வாங்கடி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆமா தாயே, இந்த அடிக்கிற மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுற இந்த அற்புத டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் இருக்காது. ஏன் இருக்காது? கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற, பிடிச்சது மட்டுமே செய்றவங்க 100ல 10 பேராவது இருப்பாங்க. உன்னை காப்பாற்ற நான் சாகரத மறந்துட்டேன். ஏன் சாகரத்துக்கு அலையிற? இதே நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம்.
அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல, அதுக்காக உன்னை நான் காப்பாத்தல. இதை பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எமனையும் எதிர்க்க துணிச்சிட்ட நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? எதிரில் ட்ரெயின் இல்லை, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்ப? நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா.